தமிழக அரசியல் களம் தற்பொழுது ஒரு புதிய எதிர்பாராத திருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜயின் புதிய அமைச்சரவைகள் விசிக இணைந்தது அந்த கட்சியின் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. தாவேகா அமைச்சரவையில் விசிக பங்கேற்றதை திமுக தலைமை துளியும் விரும்பாத சூழலில் விசிகவில் இருக்கும் ஆளுமைகளையும் முக்கிய புள்ளிகளையும் ஒவ்வொன்றாக தங்கள் பக்கம் இழுக்க திமுக தீவிரமாக அரசியல் வியூகம் வகுத்து செயல்பட துவங்கியுள்ளது. தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் இந்த அதிரடி நகர்வுக்கு முதல் விக்கெட்டாக விசிகவின் முக்கிய நிர்வாகியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பனையூர் பாபு மாறியுள்ளார். கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக செய்யூர் சட்டமன்ற தொகுதியை தனக்காக குறிவைத்து உழைத்த பாபுவுக்கு தலைமை முன் ஆலோசனையின்றி சிந்தனை செல்வனுக்கு சீட் கொடுத்ததில் ஏற்கனவே அதிருப்தி இருந்தது. பனையூர் பாபுவை தொடர்ந்து விசிகவின் மற்றொரு முக்கிய முகமான ஆலூர் ஷா நவாஸும் திமுகவின் அடுத்த டார்கெட்டாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பலத்த பேச்சு எழுந்துள்ளது. விசிகவின் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற முக்கிய புள்ளிகளை தங்கள் பக்கம் இழுப்பதன் மூலம் விசிகவின் அடித்தளத்தையே அசைக்க திமுக வியூகம் அமைத்துள்ளது. இந்த விவகாரம் விசிக தலைவர் தொல் திருமாவளவனுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த திருமாவளவன் இந்த ஆபத்தை தடுக்க அறிவாலயத்திற்கு சென்று திமுக தலைமையிடம் நேரில் பேசி சமரசம் செய்ய முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. தாவேகா அமைச்சரவையில் இணைந்துவிட்ட சூழலில் இப்போது திமுக தலைமையை சந்திப்பது அரசியல் ரீதியாக நன்றாக இருக்காது என தாவேகா தலைமை விசிகவுக்கு முட்டுக்கட்டை போட்டு அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் சித்தாந்த கூட்டணியா அல்லது அதிகார கூட்டணியா என்ற குழப்பத்தில் விசிக தொண்டர்கள் தவித்து வரும் நிலையில் திமுகவின் இந்த ராஜதந்திர நகர்வுகள் திருமாவளவனின் அரசியல் எதிர்காலத்திற்கே ஒரு சவாலாக உருவெடுத்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை. திருமாவளவன் அடுத்த நகர்வு எதை நோக்கி நகரக்கூடும் என்பது பெரும் கேள்விக்குறியாக உள்ளது. பல தேர்தலில் திமுகவுடன் மட்டுமே பயணித்து வந்த திருமாவளவன் இந்த முறைதான் விஜய் பக்கம் சென்றார். விஜயுடன் கைகோர்த்த பிறகு திமுகவை மறைமுகமாக விமர்சித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.